ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். அதாவது அக்னி நட்சத்திரமானது ஆரம்பமாயிருச்சு. அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சித்திர மாதத்துலேயும் வரக்கூடிய நட்சத்திர காலமாகும். இந்த நட்சத்திரத்தில் என்ன ஒரு எச்சரிக்கையான இதுனா, சுட்டெரிக்கிற மாதிரி சூரியன் பயங்கரமாக இருக்க போகிறாரு. ஆல்ரெடி சூரியன் பயங்கரமாக சுட்டெரிக்கிறதுனால நிறைய பேர் வெயிலுடைய தாக்கத்துக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகாமல் இருக்கிறோம். இதில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனாலையும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதனால் எல்லாருக்குமே இந்த வருடம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது. இந்த பயங்கரமாக இருக்கக்கூடிய டைமில் அக்னி நட்சத்திரமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. மே 4 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன அக்னி நட்சத்திரம் மே 23 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ஃபுல்லுமே அக்னி நட்சத்திரமாக தான் இருக்குது. இந்த அக்னி நட்சத்திர டைமில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வெயிலை விட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அக்னி நட்சத்திர டைமில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பூமிக்கு மிக அருகில் வருவார். அதனால் இந்த அக்னி நட்சத்திர டைமில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த தாக்கத்திலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு நம்ம உடலை ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கணும். அதுக்கு அதிகமாக வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணணும். வெயிலில் போனால் கொடை எடுத்துகிட்டு போகணும். அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், இளநீர் குடிக்கணும், மோர் குடிக்கணும். இந்த மாதிரி நிறைய நம்ம உடலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது முருகருக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆக்சுவலி வெளியான அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சேஃபாகவும் இருக்க முடியும். ஸோ அது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அக்னி நட்சத்திரத்துக்கும் தமிழ் கடவுள் முருகனுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அப்படி தொடர்பு இருக்கக்கூடிய தகவல்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வெயில் காலம் மிகவும் கொடூரமானதாக இருக்கிறது. அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நிலையில் இந்த வருடத்துடைய வெயிலின் தாக்கம் அளவிற்கு அதிகமாகவே இருக்க போகிறது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் திங்கட்கிழமை தொடங்கியிருக்கு. இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த காலம் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதையும் சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாலுமே அக்னி நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு திருவிழாவாகும். இது தமிழ்நாட்டில் 25 நாட்கள் கொண்டாடப்பட இருக்கு. சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மே மாதத்தில் தான் கடும் வெப்ப காலம். இந்த காலத்தில் தான் இந்த விழா வரும். இந்த காலகட்டத்தில் பக்தர்கள் திருச்செந்தூர், திருத்தணி மற்றும் பழனி போன்ற புகழ்பெற்ற ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகளையும் சடங்குகளையும் மேற்கொள்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தாலும் பக்தர்கள் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறவும் தங்களின் வெற்றி மற்றும் செழுமைக்காக பிரார்த்திக்கவும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருந்திரளாக கூடுறாங்க. அக்னி நட்சத்திரம் தொடங்கினதிலிருந்து நிறைவடையக்கூடிய தேதிகள், அதன் முக்கியத்துவம் மற்றும் வழிபாட்டு சடங்குகள் குறித்து அனைத்து முக்கிய விவரங்களையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் 4 மே 2026 திங்கட்கிழமை. அப்புறம் அக்னி நட்சத்திரம் 2026 எப்போ முடிவுக்கு வரக்கூடிய தேதின்னு பார்த்திங்கன்னா மே 28, 2026 வியாழக்கிழமை. கிட்டத்தட்ட இந்த மே மாதம் ஃபுல்லுமே அக்னி நட்சத்திரமாக தான் இருக்க போகுது. இந்த அக்னி நட்சத்திரத்துடைய பெருமுக்கியத்துவத்தை சொல்ல போகிறேன். பெருமுக்கியத்துவத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகேயன் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதற்கு அக்னி நட்சத்திர காலம் ஒரு மங்களகரமான காலமாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த காலகட்டத்தில் முருகனுக்கு நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்படுகிறது. மறுபுறம் இந்த காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதால் புதிய செயல்களை தொடங்குவதற்காகவோ, திருமணம் செய்வதற்காகவோ, பயணம் மேற்கொள்வதற்காகவோ அல்லது நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளை செய்வதற்காகவோ இது உகந்த நேரம் அல்ல என்று மக்கள் கருதுகிறாங்க.
இருப்பினும் பக்தர்கள் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானை தவறாமல் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அக்னி நட்சத்திரத்துடைய முக்கியத்துவம்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லலாம். அப்புறம் அக்னி நட்சத்திரத்துடைய சடங்குகள் பற்றி சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் பக்தர்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி திருக்கோயிலில் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். பக்தர்கள் மலையை வலம் வந்துடணும். இந்த மலையில் வரும்போது இந்த மலையின் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளுடைய மனம் மற்றும் உடலை வந்து ஆரோக்கியத்தோடு காக்குவதற்கு உதவியாக இருக்கும். முருகனுக்கு வேண்டியுள்ள நேர்த்திக்கடன்களை செய்ய இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குது. இந்த நாளில் பெண்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்த கடம்ப மலர்களை சூடி வழிபாடு செய்திங்கன்னா இன்னும் ரொம்ப 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 நல்லது. அக்னி நட்சத்திர விழா நடைபெறக்கூடிய நாட்கள் முழுவதும் தினமும் இறைவனுக்கு முறைப்படி நீரால் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது. இந்நீரானது தீர்த்தம் என சேகரிக்கப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் முடியும் விழாவின் இறுதி நாளில் இந்த புனித நீர் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. மக்கள் இதனை முருகப்பெருமானின் ஆசீர்வாதமாக தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து செல்கின்றனர் அல்லது கோவில்களில் கிணறுகளில் ஊற்றப்படுகிறது. ஸோ அக்னி நட்சத்திரம் என்பது வெறும் ஒரு பருவகால நிகழ்வு மட்டுமல்ல, அது ஆன்மீக சிந்தனை, சுய கட்டுப்பாடு மற்றும் பக்தி ஆகியவற்றினுடைய தீவிர கவனம் செலுத்துவதற்கான ஒரு காலமாக கருதப்படுது. கத்திரி வெயில் எனப்படக்கூடிய சுட்டெரிக்க வெப்ப சூழல் நிலவினாலும் கூட இத்திருவிழா பக்தர்களுக்கு அவர்களுடைய மன வலிமையும் தங்கள் வாழ்வில் முருகப்பெருமான் என்றும் நீங்காது வீற்றிருக்கக்கூடிய உண்மையும் அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. அதனால தான் அக்னி நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எச்சரிக்கையான அக்னி நட்சத்திரமாக கருதப்படுது. இது வரைக்கும் அக்னி நட்சத்திரங்கிறது சுட்டெரிக்கக்கூடிய வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அக்னி நட்சத்திரங்கிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த ஒரு அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்லப்படுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நீங்களும் இந்த அக்னி நட்சத்திர டைமில் பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வலிமையாக்குங்க. அதுக்காக வீக்காக இருக்கிறவங்களாம் இந்த டைம் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. வீக்காக இருக்கிறவங்க வீட்டிலே கூட வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற முயற்சிக்கலாம். இப்போ அக்னி நட்சத்திர டைமில் வெயிலுடைய தாக்கம் அப்படியே தாறுமாறாக இருக்கும். அது ஒரு சில உடலுக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகும். அதனால தான் வந்து அந்த மாதிரி போகாதீங்கிறத சொல்கிறேன். வீட்டில் இருந்தே முருகனை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு அருள் வந்து கிடைக்கும். அதே போல் இந்த அக்னி நட்சத்திர டைமில் உடலை ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குளிர்ச்சியாக வைக்க குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிட வேண்டும். இதுதான் அதுதான் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு குளிர்ச்சியாக என்ன இருக்கோ அதை எல்லாமே வந்து சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அக்னி நட்சத்திர டைமில் முருகனையும் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இந்த தகவல்களை இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.